பார்வோனின் அழிவு. 12ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி அவனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஜாதிகளுக்குள்ளே நீ பாலசிங்கத்துக்கு ஒப்பானவன். நீ பெருந்தண்ணீர்களில் முதலையைப் போல் இருந்து உன் நதிகளில் எழும்பி உன் கால்களால் தண்ணீர்களை கலக்கி அவைகளின் ஆறுகளை குழப்பிவிட்டாய். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வெகுஜன கூட்டத்தைக் கொண்டு உன்மேல் என் வலையை வீசுவேன். அவர்கள் என் வலையில் உன்னை இழுத்துக் கொள்வார்கள். உன்னை தரையிலே போட்டு விடுவேன். நான் உன்னை வெட்ட வெளியில் எரிந்துவிட்டு ஆகாயத்து பறவைகளையெல்லாம் உன்மேல் இறங்க பண்ணி பூமி அனைத்தின் மிருகங்களையும் உன்னால் திருப்தியாக்கி உன் சதையை பர்வதங்களின் மேல் போட்டு உன் உடலினாலே பள்ளத்தாக்குகளை நிரப்பி நீ நீந்தின தேசத்தின் மேல் உன் இரத்தத்தை பர்வதங்கள் மட்டும் பாயச் செய்வேன். ஆறுகள் உன்னாலே நிரம்பும். உன்னை நான் அணைத்து போடுகையில் வானத்தை மூடி அதன் நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணுவேன். சூரியனை மேகத்தினால் மூடுவேன். சந்திரனும் தன் ஒளியை கொடாதிருக்கும். நான் வான ஜோதியான விளக்குகளையெல்லாம் உன்மேல் இருண்டு போக பண்ணி உன் தேசத்தின் மேல் அந்தகாரத்தை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். உன் சங்காரத்தை ஜாதிகள் மட்டும், நீ அறியாத தேசங்கள் மட்டும் நான் எட்ட பண்ணுகையில் அநேகம் ஜனங்களின் இருதயத்தை விசனமடைய பண்ணுவேன். அநேகம் ஜனங்களை உன் நிமித்தம் திகைக்க பண்ணுவேன். அவர்களின் ராஜாக்கள் தங்கள் முகங்களுக்கு முன்பாக என் பட்டயத்தை நான் வீசுகையில் மிகவும் திடுக்கிடுவார்கள். நீ விழும் நாளில் அவரவர் தம் தம் பிராணனுக்காக நிமிஷந்தோறும் தத்தளிப்பார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் பட்டயம் உன்மேல் வரும். பராக்கிரமசாலிகளின் பட்டயங்களால் உன் ஜனத்திரளை விழப்பண்ணுவேன். அவர்கள் எல்லாரும் ஜாதிகளில் வல்லமையானவர்கள். அவர்கள் எகிப்தின் ஆடம்பரத்தை கெடுப்பார்கள். அதன் ஏராளமான கூட்டம் அழிக்கப்படும். திரளான தண்ணீர்களின் கரைகளில் நடமாடுகிற அதன் மிருக ஜீவன்களையெல்லாம் அழிப்பேன். இனி மனுஷனுடைய கால் அவைகளை கலக்குவதுமில்லை, மிருகங்களுடைய குழம்புகள் அவைகளை குழப்புவதுமில்லை. அப்பொழுது அவர்களுடைய தண்ணீர்களை தெளிய பண்ணி அவர்கள் ஆறுகளை எண்ணெயைப் போல் ஓடப் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் எகிப்து தேசத்தை பாழாக்கும் போதும், தேசம் தன் நிறைவை இழந்து வெறுமையாய் கிடக்கும் போதும், நான் அதில் குடியிருக்கிற யாவரையும் சங்கரிக்கும் போதும், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இது புலம்பல். இப்படி புலம்புவார்கள். இப்படி ஜாதிகளின் குமாரத்திகள் புலம்புவார்கள். இப்படி எகிப்துக்காகவும் அதனுடைய எல்லா திரளான ஜனங்களுக்காகவும் புலம்புவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தர் பார்வோனுக்கு விரோதமாகவும் எகிப்து தேசத்திற்கு விரோதமாகவும் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தை 12ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே எசேக்கியேலுக்கு உண்டாயிற்று. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனும் எகிப்து தேசமும் அழிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்ப வேண்டும். கர்த்தருடைய செய்தியை எசேக்கியேல் பார்வோனோடு சொல்லும்போது அவர் புலம்பிக் கொண்டே சொல்ல வேண்டும். பார்வோன் தேசங்களை குழப்புகிறவன். மற்ற தேசங்களை மாத்திரமல்ல, அவன் தன்னுடைய எகிப்து தேசத்தையும் குழப்புகிறான். அவன் ஜாதிகளுக்குள்ளே பாலசிங்கத்திற்கு ஒப்பானவன். பார்வோன் பெரும் தண்ணீர்களில் முதலையைப் போல் இருக்கிறான். அவன் தன் நதிகளில் எழும்பி தன் கால்களால் தண்ணீர்களை கலக்கி அவைகளின் ஆறுகளை குழப்பி விடுகிறான். பாலசிங்கம் கர்ச்சித்து பயமுறுத்தும். அதுபோலவே பார்வோனும் ஜனங்களை பயமுறுத்துகிறான். பார்வோன் சமுத்திரத்தில் உள்ள திமிங்கலத்தைப் போல இருக்கிறான். பெரும் தண்ணீர்கள் என்பது சமுத்திரத்தை குறிக்கிற வார்த்தை. வேதாகமத்தின் ஒரு சில பதிப்புகளில் திமிங்கலம் என்பதற்கு பதிலாக முதலை என்னும் வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. லேவியாதான் ஆழத்தை உலைப்பானையைப் போல் பொங்க பண்ணி கடலை தைலம் போல் கலக்கிவிடும். யோபு 41:31. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனும்
லேவியாதானைப் போல ஜனங்களையும் ஜாதிகளையும் தேசங்களையும் கலக்குகிறான். இதனால் கர்த்தருடைய கோபம் அவன் மேல் வருகிறது. பார்வோன் கிரேனரோடு தேவையில்லாமல் யுத்தம் பண்ணினான். எகிப்து தேசத்தின் சேனைகள் நைல் நதி வழியாக கிரேனரோடு யுத்தம் பண்ண போனார்கள். அவர்கள் யுத்தத்திற்கு போகும்போது தங்கள் தேசத்தில் உள்ள நைல் நதியையும் கலக்கினார்கள், தங்கள் எகிப்து தேசத்தையும் கலக்கினார்கள், தங்கள் தேசத்திற்கு அருகாமையில் உள்ள மற்ற தேசங்களையும் கலக்கினார்கள். மற்றவர்களை கலக்குகிறவர்களுக்கு கலக்கம் உண்டாகும், பிறருக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கு தீங்கு நேரிடும். மற்றவர்களுடைய அமைதியை கெடுத்து போடுகிறவர்களுடைய அமைதி கெட்டுப்போகும். கர்த்தர் நீதி உள்ளவர், பாவிகளால் தண்டனைக்கு தப்பிக்க முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். பார்வோன் மற்றவர்களை கலக்குகிறான், கர்த்தரோ பார்வோனை கலக்குகிறார். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? என்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லோரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையினால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகூர் பள்ளத்தாக்கு என்னப்படும். யோசுவா 7:25-26. சத்துரு கர்த்தருடைய பிள்ளைகளை கலக்கும் போது கர்த்தர் அவனை கலங்க பண்ணுவார். இந்த சத்தியம் இங்கு ஒரு ஒப்புமையினால் விவரிக்கப்படுகிறது. பார்வோன் பெருந்தண்ணீர்களில் முதலையைப் போல் இருக்கிறான். அவன் சமுத்திரத்தில் உள்ள திமிங்கலத்தைப் போல இருக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் கர்த்தர் அவனை விட பலமுள்ளவர். கர்த்தர் அவனை பிடிப்பதற்கு உபாயங்களை வைத்திருக்கிறார். பார்வோன் பெருந்தண்ணீர்களில் முதலையைப் போல் இருந்து தன் கால்வாய் தண்ணீர்களை கலக்கி அவைகளின் ஆறுகளை குழப்பி விடுகிறான். கர்த்தருடைய வார்த்தை பார்வோனுக்கு விரோதமாக வருகிறது. நான் வெகு ஜன கூட்டத்தை கொண்டு உன்மேல் என் வலையை வீசுவேன், அவர்கள் என் வலையில் உன்னை இழுத்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் பார்வோனுக்கு விரோதமாக சொல்லுகிறார். வெகுஜன கூட்டம் என்னும் வாக்கியம் கல்தையருடைய சேனையை குறிக்கும். அவர்கள் எகிப்து தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வருவார்கள். கல்தையரின் சேனை திரளாயிருக்கும். பார்வோன் பெருந்தண்ணீர்களில் உள்ள முதலையைப் போல் இருந்தாலும் கர்த்தர் அவனை தரையிலே போட்டு விடுவார். அவனை வெட்ட வெளியிலே எரிந்து விடுவார். ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அவன் மேல் இறங்க பண்ணுவார். பூமியின் மிருகங்களை பார்வோனுடைய மாம்சத்தினால் திருப்தியாக்குவார். பார்வோன் பெரிய முதலையைப் போலவும் பெரிய திமிங்கலத்தைப் போலவும் இருக்கிறான். இந்த மிருகத்தில் மாம்சம் அதிகமாய் இருக்கும். கர்த்தர் அவனுடைய சதையை பர்வதங்களின் மேல் போடுவார், பள்ளத்தாக்குகளை அவனுடைய உடலினாலே நிரப்புவார். பார்வோனின் சேனையில் ஏராளமான யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். கல்தையர்கள் அவர்களை தங்கள் பட்டயங்களால் வெட்டி போடுவார்கள். அவர்களுடைய பிரேதங்களினால் பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும். அவர்களுடைய சவங்கள் பர்வதங்களின் மேல் தூக்கி எறியப்படும். எகிப்தியர்கள் அழிந்து போவதை அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிற தேசத்தார் பார்ப்பார்கள். பார்வோனுடைய யுத்த வீரர்கள் சங்காரமாவதை தங்கள் கண்களால் பார்த்து நடுங்குவார்கள். எகிப்தியரின் அழிவு அவர்களுடைய உள்ளங்களில் மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். பார்வோன் பெரிய முதலையைப் போலவும் பெரிய திமிங்கலத்தைப் போலவும் இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்தில் அங்கும் இங்குமாக ஆணவத்தோடு சுற்றி அலைகிறான். அவன் நீந்தின தேசத்தின் மேல் கர்த்தர் அவனுடைய இரத்தத்தை பர்வதங்கள் மட்டும் பாயச் செய்வார். ஆறுகள் பார்வோனுடைய இரத்தத்தினால் நிரம்பும். நைல் நதிகளில் எகிப்து தேசத்தின் யுத்த வீரருடைய இரத்தங்கள் புரண்டு ஓடும். நைல் நதி இரத்த நதியாக மாறும். எகிப்து தேசம் செழித்திருந்த போது பார்வோன் எரிகிற விளக்காக இருந்தான். அவன் பல சமயங்களில் எரிகிற கொள்ளிக்கட்டையாக இருந்து அநேகரை சுட்டெரித்து போட்டான். கர்த்தரோ எரிகிற அவனை அணைத்து போடுகிறார். வானத்தையும் மூடி போடுவார். அது நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணுவார். சூரியனை மேகத்தினால் மூடுவார். அப்போது சந்திரனும் தன் ஒளியை கொடாதிருக்கும். கர்த்தர் பார்வோனையும் அவனுடைய சேனையையும் சங்காரம் பண்ணும்போது இயற்கையில் உள்ள எல்லா காரியங்களும் அவனுடைய அழிவுக்கு சாதகமாயிருக்கும். பார்வோன் செழித்திருந்த காலத்தில் எரிகிற விளக்காக இருந்தான். இப்போதோ அவனுக்கு விளக்கு அணைந்து போயிற்று. அவனை சுற்றிலும் காரிருள் உண்டாயிற்று. இயற்கையின் வெளிச்சம் கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. கர்த்தர் வான ஜோதியான விளக்குகளையெல்லாம் அவன் மேல் இருண்டு போக பண்ணுகிறார். எகிப்து தேசத்தின் மேல் அந்தகாரத்தை வரப்பண்ணுகிறார். இஸ்ரவேலின் தேவன் எகிப்து தேசத்தையும் அதன் அதிபதியாகிய பார்வோனையும் அழித்து போடுகிறார். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதை அநேகம் ஜனங்கள் பிரத்யட்சமாய் பார்க்கிறார்கள்.
கர்த்தர் பார்வோனை சங்காரம் பண்ணின செய்தியை எல்லா ஜாதிகளும் கேள்விப்படுகிறார்கள். இந்த செய்தி தூர தேசங்களுக்கும் பரவுகிறது. கர்த்தர் பார்வோனுடைய அழிவை பற்றிய செய்தியை உலகமெங்கிலும் பரவச் செய்கிறார். அந்த செய்தி பார்வோன் அறியாத தேசங்கள் மட்டும் எட்டுகிறது. கர்த்தரே அந்த செய்தியை பூமி எங்கிலும் எட்ட பண்ணுகிறார். பார்வோன் சங்காரம் பண்ணப்பட்ட செய்தியை கேட்டு அநேக ஜாதிகளின் இருதயம் விசனமடையும். அவர்கள் எல்லோரும் கலங்கி போவார்கள். கர்த்தருடைய வார்த்தை பிரத்யட்சமாய் நிறைவேறுவதை பார்த்து ஜாதிகள் திகிலடைவார்கள். எகிப்தியர்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். அவர்களுக்கு அழிவு வரும்போது அவர்கள் நம்பின விக்கிரகங்களால் அவர்களை பாதுகாக்க முடியவில்லை. விக்கிரகங்களுக்கு ஜீவனும் இல்லை, பலனும் இல்லை. எகிப்தியர்கள் அழியும் போது விக்கிரகங்கள் செயல் இழந்து கிடக்கும். இதை பார்த்து அநேக ஜனங்கள் திகைப்பார்கள். கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை ஜனங்களுடைய முகங்களுக்கு முன்பாக வீசுவார். அவர்களுடைய ராஜாக்கள் அதை பார்த்து திடுக்கிடுவார்கள். எகிப்து தேசத்தின் ராஜாவாகிய பார்வோன் கர்த்தருடைய பட்டயத்தினால் விழுவான். பார்வோன் அதிக பலமுள்ளவன், அவனே கீழே விழுந்து விடுகிறான். மற்ற ஜனங்களும் மற்ற ராஜாக்களும் பலவீனமானவர்கள். பலமுள்ள பார்வோன் கர்த்தருடைய பட்டயத்தினால் கீழே விழுவதை பார்த்து மற்ற ராஜாக்களும் மற்ற ஜனங்களும் அவரவர் தம் தம் பிராணனுக்காக நிமிஷந்தோறும் தத்தளிப்பார்கள். ஐயையோ, சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே, ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் ஒளிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 18:16. கல்தையர்கள் எகிப்தியரை தங்கள் பட்டயத்தினால் சங்காரம் பண்ணுகிறார்கள். எகிப்தியருக்கு பயம் உண்டாகிறது. அவர்களுக்கு மாத்திரமல்ல, எகிப்தியரின் அழிவை பார்க்கிற மற்ற ஜனங்களுக்கும் பயம் உண்டாகிறது. எகிப்தியரின் நிமித்தம் அநேக ஜனங்கள் திகைக்கிறார்கள், திடுக்கிடுகிறார்கள். எகிப்தியர்கள் பட்டயத்தினால் செத்து விழும்போது மற்றவர்கள் தங்கள் பிராணனுக்காக தத்தளிக்கிறார்கள். மற்றவர்கள் தங்கள் பாவத்தின் நிமித்தமாக அழியும் போது நமக்குள் ஆவிக்குரிய பயம் உண்டாக வேண்டும். அவர்களைப் போலவே நாமும் பாவிகள் என்பதை உணர வேண்டும். தேவனுடைய கோபம் நம்மீதும் வரும் என்னும் பயம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். கர்த்தர் மற்றவர்களைத்தான் தண்டிப்பார், நம்மை ஒன்றும் செய்ய மாட்டார் என்று இருமாப்பாய் இருக்கக்கூடாது. கர்த்தர் நீதி உள்ளவர், அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. பாபிலோன் ராஜாவின் பட்டயம் எகிப்தியரின் மேல் வருகிறது. பராக்கிரமசாலிகளின் பட்டயங்கள் எகிப்தின் ஜனத்திரளை விழ பண்ணுகிறது. எகிப்தியரில் திரளான ஜனங்கள் பட்டயத்தினால் செத்துப் போகிறார்கள். அவர்கள் எகிப்தின் ஆடம்பரத்தை கெடுப்பார்கள். எகிப்தியரின் ஏராளமான கூட்டம் அழிக்கப்படும். எகிப்தியரின் பெருமையும் ஆடம்பரமும் அழிந்து போகும். கல்தையர்கள் ஜாதிகளில் வல்லமையானவர்கள். எகிப்தியர்களால் அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ண முடியவில்லை. கல்தையர் எகிப்தியரை அழிக்கிறார்கள். எகிப்தியர் அழிந்து போகிறார்கள். எகிப்து தேசத்தில் ஏராளமான ஆடு மாடுகள் உள்ளன. அவையெல்லாம் நைல் நதியின் புல்வெளியிலே மேயும். அவற்றிற்கு நல்ல மேய்ச்சல் நிலம் உள்ளது. கர்த்தர் திரளான தண்ணீர்களின் கரைகளில் நடமாடுகிற எகிப்தின் மிருக ஜீவன்களையெல்லாம் அழித்து போடுகிறார். கல்தையர்கள் எகிப்தியரின் மிருகங்களை தங்கள் பட்டயத்தால் வெட்டி போட்டிருக்கலாம். அல்லது கல்தையர்கள் தங்களுடைய போஜனத்திற்காக எகிப்தியரின் ஆடு மாடுகளை கொள்ளையிட்டு தங்கள் தேசத்திற்கு பிடித்து சென்றிருக்கலாம். கர்த்தர் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது எகிப்தின் ஜனங்களும் அழிந்து போகிறார்கள். எகிப்தின் மிருக ஜீவன்களும் அழிந்து போகிறது. எகிப்தில் உள்ள மிருக ஜீவன்கள் அழிந்து போகும்போது மனுஷனுடைய கால் திரளான தண்ணீர்களை கலக்குவதில்லை. மிருகங்களுடைய குழம்புகள் அவைகளை குழப்புவதும் இல்லை. எகிப்தின் தண்ணீர்கள் வேகமாய் ஓடும். நைல் நதி பிரவாகித்து ஓடும். ஆனால் இப்போதோ அது மெதுவாக ஓடுகிறது. எகிப்தியரின் ஆறுகள் எண்ணெயைப் போல ஓடுகிறது. அவர்களுடைய தண்ணீர்கள் தெளிவாய் இருக்கிறது. மிருகங்களுடைய குழம்புகள் எகிப்தின் தண்ணீர்களை குழப்பாததினால் அவையெல்லாம் தெளிவாகவும் சுத்தமாகவும் எண்ணெயைப் போலும் இருக்கிறது. எகிப்து தேசத்தின் ஆறுகள் எண்ணெயைப் போல மெதுவாக ஓடும். இது எகிப்தின் துக்கத்தை விவரிக்கும் அடையாள வார்த்தையாகும். எகிப்து தேசம் முழுவதிலும் துக்கமும் வேதனையும் நிரம்பி இருக்கிறது. அங்கே அழுகையும் புலம்பலும் உண்டாயிருக்கிறது. அழுகிறவர்கள் எந்த வேலையையும் சுறுசுறுப்பாய் செய்ய மாட்டார்கள். அவர்கள் அமைதியாக அமர்ந்திருப்பார்கள். எகிப்தின் ஆறுகளும் வேகமாக ஓடாமல் மெதுவாக ஓடுகிறது.
அது ஆர்ப்பரித்து ஆரவாரித்து ஓடாமல் அமைதியாக ஓடுகிறது. எகிப்தின் ஆறுகள் எண்ணெயைப் போல மென்மையாய் இருக்கிறது. கர்த்தர் எகிப்து தேசத்தை பாழாக்குகிறார். பாபிலோன் தேசத்தார் எகிப்து தேசத்தை மொத்தமாய் கொள்ளையிடுகிறார்கள். இதனால் எகிப்து தேசம் நிறைவை இழந்து வெறுமையாய் கிடக்கிறது. கர்த்தர் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிற யாவரையும் சங்கரிக்கிறார். எகிப்து தேசத்திற்கும் எகிப்தியருக்கும் பூரண நாசமும் பூரண மோசமும் பூரண அழிவும் பூரண சங்காரமும் உண்டாகிறது. அப்போது எகிப்தியர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரே தேவனாகிய கர்த்தர் என்னும் சத்தியத்தை அறிந்து கொள்கிறார்கள். 12ஆம் வருஷம் என்பது யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 12ஆம் வருஷமாகும். பாபிலோனுக்கு முதலாவது சிறையிருப்பு இவனோடு போனார்கள். எருசலேம் வீழ்ந்து இக்காலத்தில் ஒரு வருஷமாயிற்று. நிறைவேறிய முன்னறிவிப்புகள். நான் வெகு ஜன கூட்டத்தை கொண்டு உன்மேல் வலையை வீசுவேன். அவர்கள் என் வலையில் உன்னை இழுத்துக் கொள்வார்கள். உன்னை தரையிலே போட்டு விடுவேன். நான் உன்னை வெட்ட வழியில் எரிந்து விடுவேன். ஆகாயத்து பறவைகளையெல்லாம் உன்மேல் இறங்க பண்ணுவேன். பூமி அனைத்தின் மிருகங்களையும் உன்னால் திருப்தியாக்குவேன். உன் சதையை பர்வதங்களின் மேல் போடுவேன். உன் உடலினாலே பள்ளத்தாக்குகளை நிரப்புவேன். உன் இரத்தத்தை பர்வதங்கள் மட்டும் பாயச் செய்வேன். ஆறுகள் உன்னாலே நிரம்பும். நான் வானத்தை மூடி அதன் நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணுவேன். சூரியனை மேகத்தினால் மூடுவேன். சந்திரனும் தன் ஒளியை கொடாதிருக்கும். நான் வானஜோதியான விளக்குகளை எல்லாம் உன்மேல் இருண்டு போக பண்ணுவேன். உன் தேசத்தின் மேல் அந்தகாரத்தை வரப்பண்ணுவேன். உன் சங்காரத்தை ஜாதிகள் மட்டும் நீ அறியாத தேசங்கள் மட்டும் நான் எட்ட பண்ணுகையில் அநேகம் ஜனங்களின் இருதயத்தை விசனமடைய பண்ணுவேன். அநேகம் ஜனங்களை உன்னிமித்தம் திகைக்க பண்ணுவேன். அவைகளின் ராஜாக்கள் தங்கள் முகங்களுக்கு முன்பாக என் பட்டயத்தை நான் வீசுகையில் மிகவும் திடுக்கிடுவார்கள். நீ விழும் நாளில் அவரவர் தம் தம் பிராணனுக்காக நிமிஷந்தோறும் தத்தளிப்பார்கள். பாபிலோன் ராஜாவின் பட்டயம் உன்மேல் வரும். பராக்கிரமசாலிகளின் பட்டயங்களால் உன் ஜனத்திரளை விழப்பண்ணுவேன். அவர்கள் எகிப்தின் ஆடம்பரத்தை கெடுப்பார்கள். அதன் ஏராளமான கூட்டம் அழிக்கப்படும். திரளான தண்ணீர்களின் கரைகளில் நடமாடுகிற அதன் மிருக ஜீவன்களையெல்லாம் அழிப்பேன். இனி மனுஷனுடைய கால் அவைகளை கலக்குவதுமில்லை. மிருகங்களுடைய குளம்புகள் அவைகளை குழப்புவதுமில்லை. அவர்களுடைய தண்ணீர்களை தெளிய பண்ணுவேன். நான் எகிப்து தேசத்தை பாழாக்குவேன். நான் அதில் குடியிருக்கிற யாவரையும் சங்கரிப்பேன். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இது புலம்பல், இப்படி புலம்புவார்கள். ஜாதிகளின் குமாரத்திகள் எகிப்துக்காகவும் அதனுடைய எல்லா திரளான ஜனங்களுக்காகவும் புலம்புவார்கள்.